முடிவுக்கு வந்ததா ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான மோதல்? நேற்று பாமக பொதுக்குழுவில் இருவரும் காரசாரமான விவாதத்தை ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கருத்து மோதலை தமிழகமே பார்த்தது. தமிழகத்தின் ஒரு ஹாட் டாபிக்காகவும் அது மாறியது. இந்நிலையில் ஏற்பட்ட இந்த விவாத மோதலை சுமூகமாக முடித்துக் கொள்வதற்காக தைலாபுர தோட்டத்தில் இன்று ஒரு சந்திப்பும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் கட்சியின் தலைவர் அன்புமணி. தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். கோட்டீஸ்வரன், நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. இது கட்சியுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்றத தாண்டி கட்சியின் வளர்ச்சிக்கான சந்திப்பு, அதை பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். இது உங்களுடைய பார்வை, இது முடிவுக்கு வந்துருச்சா இந்த மோதல்? இது திரைக்கு பின்னால் தொடரதான் வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய பார்வை. நேயர்களுக்கு வணக்கம். நேற்று கூட நம்ம தந்தி தொலைக்காட்சி ஊடகத்துல ஒரு பதிவு சொல்லியிருந்தோம். அதாவது இது இந்த பிரச்சனை இது உடனே முடிஞ்சிடும், இது குடும்ப பிரச்சனை, இது கட்சி ரீதியான ஒரு பிரச்சனையா நான் பார்க்கல. அதாவது தமிழகத்துல அரசியல் ரீதியா குடும்ப கட்சியா நிறைய கட்சி மாறுது. குடும்ப பிரச்சனை தான் இது. இது ஒரு நாள் லஞ்சு சாப்பிடும் போதோ இல்ல உட்காந்து டின்னர் வீட்டுல சாப்பிடும் போதோ இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் நான் சொன்னேன். நான் சொன்னது 24 மணி நேரத்தை நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஒரு பத்திரிகைக்காரரா. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அப்பா மகனுக்கு உண்டான ஒரு சண்டையா தான் பாக்குறேன். ஏன்னா இங்க கொள்கைக்கோ இல்ல எதனால இந்த பதவி கொடுக்கப்படுது, இது இப்ப அதுல என்ன பரஸ்பரமா அவங்க ஒற்றுமை வந்திருக்கா என்ன, அதெல்லாம் எதுவுமே வெளிப்படையா இன்னும் சொல்ல போறதும் இல்ல, அதை சொல்ல வேண்டிய கட்டாயமா அவங்களுக்கு இல்ல. அதாவது அவர் ஒண்ணு சொல்லிட்டாரு, இது என்னோட கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும், இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு மேல எதுவும் சொல்லல, அவ்வளவுதான் அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொல்றதை கேட்டா இருங்க, இல்லைன்னா போங்கன்றத அவர் சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கு பனையூர் அலுவலகத்துக்கு நம்பரை கொடுத்தாரு. பனையூருக்கு அவர் கார் போனதெல்லாம் செய்தி வந்துச்சு. இன்னைக்கு காலைல பனையூர் போன வண்டி திருப்பி தைலாபுரத்துக்கே வந்துச்சு. அதாவது கட்சி தலைவர்ன்றதை தாண்டி ஒரு தகப்பன் கட்சி தலைவர், அதை தாண்டி அன்புமணி செல்வதற்கு தயாராக இல்லை அப்படின்றதுதான் முதல் கட்ட பதிவு. இரண்டாம் கட்ட பதிவு இதனால கட்சிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அவங்களுக்கு அதை தாண்டி ஒன்றும் பெரியசா ஒன்றும் ஆக போறது இல்லை, அதுவும் முடிவுக்கு வந்துச்சு. இந்த பிரச்சனை இது உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை தொடருங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா வெளிப்படையா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இதோட முடிவுக்கு வந்துடும். திரு கோட்டீஸ்வரன், இது முகுந்தன் அவரை சுத்தின ஒரு பிரச்சனைன்றதை தாண்டி கூட்டணி விஷயம்லாம் நேற்று வெளியில பேசுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ 2026 பாமகவோட நிலைப்பாட்டுல நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா இந்த பிரச்சனைக்கு பிறகு? சரி, பாமக பொறுத்தவரையில அவங்களோட நிலைப்பாடுன்றது ஒண்ணுங்க. அதாவது அவங்க கட்சிக்கு எது லாபம் எது ஆதாயம் அப்படின்றதுதான் அவங்க நோக்கி போவாங்க. அது தந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல ஐயா அன்புமணி ராமதாஸாக இருந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு அந்த கட்சியில இருந்து வேற ஒரு நிர்வாகினாலும் சரி. பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுத்தீங்கன்னா அவருக்கும் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வருது, இங்க போயிடுவாரு அங்க போயிடுவாருலாம் வருது. பட் ஆனா ஒரு நிலையான பதில சொல்றாரு. பட் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அந்த நிலையான பதில்ன்றது கடைசி நேரத்துல தேர்தல் அறிவிக்க வரலாம் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு கட்சி. அவங்க திமுக கூடயும் கூட்டணி வைப்பாங்க, அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க, பாஜகவோடும் கூட்டணி வைப்பாங்க. நாளைக்கு விஜய் தனியா வராருன்னா மேபி விஜய் கூட கூட்டணி வைக்கலாம். அந்த மாதிரி அந்த பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கு பாருங்க. அதை ஃபுல் த்ராட்டிலுக்கு விளையாடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க முன்னுக்கு பின்னா நீங்க முரணா சொல்றீங்களா, நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டீங்கன்னா கூட பத்திரிகையாளரும் திட்டுவாங்க. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஊடகத்தை இதை பத்தி பேச வேணாம், நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்றாங்க. நேற்று மைக்கு தூக்கி போட்டது யாருன்றது நாட்டு மக்கள் பார்த்தாங்க. 4 மாசத்துல இப்பதான் வந்தாரு உடனே பதவி கொடுக்குறீங்கன்னு ஒரு கட்சி தலைவரை 2ஆம் கட்ட தலைவர் அங்கேயே சேலஞ்ச் பண்றாரு. இதெல்லாம் குடும்பத்துல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இதே குடும்பம் இல்லாம இது நடந்திருந்தா நேற்று கட்சி பிளவுபட்டிருக்கும். அதெல்லாம் போகாது. அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த நட்சல் என்னன்னா, கூட்டணி நேரத்துல அந்த கட்சிக்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தாருக்கு எது தேவை, எது லாபகரமாக முடிகிறதோ அதை நோக்கிதான் அவங்க பயணம் பண்ணுவாங்க. நான் லாபகரமா நீங்க எதை சொல்றேன் அப்படின்னா, அதிகப்படியான சீட்டு இல்ல கேட்கிற சீட்டு கொடுக்கறது, ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களா கூட நீங்க அதை பார்க்கலாம். அதனால அவங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு எது லாபமோ அதை ஒண்டிதான் பார்ப்பாங்க. நாங்க இந்த கொள்கைக்கு அப்படி, நாங்க மக்கள் பிரச்சனைக்கு இப்படி அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. பட் கடைசி நேரத்துல தைலாபுரத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்க, தைலாபுரத்துல யார் யாரை சந்திக்கிறாங்க, அப்புறம் எந்த ஹோட்டலுக்கு போறாங்க, மத்தியில என்ன கொடுக்குறேன்றாங்க, அறிவாலயத்துல இருந்து எதனா கால் வருதா, இல்ல போயஸ் கார்டன்ல இருந்து அதிமுக பீட்டர்ஸ் ரோட்ல இருந்து ராயப்பேட்டால இருந்து எதனா தகவல் வருதா, இப்படின்றத வச்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இருக்குமே தவிர்த்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மைத்துனருக்கு பதவி கொடுக்கறதுனால பிரச்சனைன்றதுக்கும் கூட்டணியும் வேற. கூட்டணியை பொறுத்தவரைலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எது லாபம் அப்படின்றதை முழுக்க அதை ஒண்டி மனசுல வைப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தலித் பார்ட்டிகள், அதாவது விசிகா இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க போக மாட்டோம்,
அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவா இருப்பாங்க. Right. மத்தபடி அவங்களுக்கு எல்லா சமரசத்துக்கும் அவங்க தயாரான ஒரு கட்சி தான். ரைட். கோடீஸ்வரன், நேத்து மேடையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கட்சியுடைய பிடி தன்னுடைய கையில தான் இறுக்கமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அவருடைய எண்ணத்தை தான் பிரதிபலிச்சாரு ராமதாஸ் அவருடைய பேச்சுமே கூட. இன்னைக்கு சந்திப்பு முடிந்த பிறகு இவர் அன்புமணி பேசின பேச்சை கேட்கும்போது அந்த பிடி தளர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? மொத்தமா கண்ட்ரோல் இவர் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லங்க, இவர் கைக்கு வந்து இப்போதைக்கு உடனடியா வராதுங்க. நம்ம 1000 இருந்தாலும் அப்பா மகன் இந்த பிரச்சனையில யாருன்னா நடுவுல உள்ள வந்து வந்து ஒரு ஒரு சலசலப்பு இல்ல ஒரு பிரிவினை உருவாக்க நினைச்சாங்கன்னா கடைசியில நஷ்டப்பட போறது அவங்கதான். குறிப்பா சொல்லணும்னா திமுகல இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நடந்திருக்கு. தலைவர் ஒண்ணு சொல்லுவாரு, அன்னைக்கு இருந்த செயல் தலைவர் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். பட் இதுல யாருன்னா போய் கருத்து சொல்ல போய் இந்த 2 பேருக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் நடுவுல போய் மாட்டாங்கன்னா அவங்கதான் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. அந்த ஒரு நிலைப்பாடு பிரச்சனை இங்க வராது. இன்னொன்னு, ஐயா பெரியவருக்கு வந்து அவர் தான் ஆரம்பிச்சது கட்சி. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பண்றது வந்து ஒரு சுலபமான ஈஸியான அரசியல். ஆனா அந்த காலகட்டத்துல அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது மாம்பழம்ன்ற ஒரு சின்னம் தெரியாது, அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு பேர் வச்சு ஒரு கட்சியை உருவாக்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியம் சக்தி உழைப்புன்றது வேற. 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்ல வாரிசு அரசியல் பண்றவர்களுக்கு அது சுலபம். அப்படி பார்க்கும்போது அந்த முழு உழைப்பு அந்த எல்லா மெஜாரிட்டி அது இன்னும் அவர் வந்து மருத்துவர் கையில தான், ராமதாஸ் ஐயா கையில தான் இருக்குன்றது கிளியர் கட்டா தெரியுது. பட் இது ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் அது போகும். ஏன்னா இவங்க குடும்ப அரசியல் தான் இவங்களும் பண்றாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸ்க்கு இளம் தலைவர்னு அடையாளம் காட்டியாச்சு, கட்சியில தலைவர் பதவியும் கொடுத்தாச்சு. கூட ஒருத்தர் சொந்தக்கார சேர்த்துக்கிறதுல ஒரு பிரச்சனை. இது குடும்ப தகராறு முழுக்க முழுக்க. இது குடும்பத்திலேயே அவங்க உட்காந்து பேசி முடிச்சுக்குவாங்க. அதனால இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் காலம் வரையிலும் இல்ல அவர் நல்லா அழகா நடந்துட்டு கொண்டுட்டு அரசியல் பண்ற வரையிலும் அவர் பண்ணுவாருங்க. அவர் வயது முதிர்வு ஆகிற அந்த சூழ்நிலையில அன்புமணி ராமதாஸ் டேக் ஓவர் பண்ணிடுவாரு. மத்தபடி இந்த சிக்கல் இருக்கு பாருங்க, அவரோட அந்த பேரனுக்கு அந்த பதவி கொடுத்தது முகுந்தன் அவர்களுக்கு, அது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்து இருக்கதான் செய்யும். இப்ப இந்த முகுந்தன் அவர்கள் கண்டிப்பா அவரும் ஒரு அரசியல்வாதி தானே, அரசியல் பதவிக்கு தானே ஆசைப்படுறாரு. நான் வரும்போதே இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மறக்க போறாரா இல்ல அதை மனசுல வச்சுக்க போறாருன்றது காலம் தான் பதில் சொல்லும். இன்னொன்னு, பாட்டாளி மக்கள் கட்சியில நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்க வேண்டியது என்னன்னா, காடு வெட்டு குரு அவர்களோட கான்ட்ரிபியூஷனோ அவரோட உழைப்பையோ அவர் அந்த கட்சிக்காக அது வந்து ஒரு சில நேரத்துக்கு கோபமா பேசியிருப்பாரு, ஒரு சில மத்த சாதியினருக்கு வருத்தம் வரா மாதிரிலாம் பேசியிருப்பாரு. பட் அதனுடைய மொத்த பயனை அடைஞ்சது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி. அப்பேற்பட்ட காடு வெட்டு குரு அவர்களோட குடும்பமோ இல்ல அவர்களோட ஆதரவாளர்களோ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில. அதே மாதிரி நீங்க ஜெயம் கொண்டாவை எடுத்தீங்க, இல்ல இதை தாண்டி நம்ம இங்க வந்து வேல்முருகன் அவர்கள் இருக்காரு. இப்போ அவரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரு ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவரோட அர்ப்பணிப்பும் அந்த கட்சிக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு வேல்முருகன் அவர்கள். அவரும் வந்து இன்னைக்கு வெளியில போயிருக்காரு. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில பிரச்சனை என்பது ரொம்ப காலமா இருக்கிறதா. இப்ப என்னன்னா குடும்பத்திலேயே பிரச்சனை வந்திருக்கு. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது இப்போதைக்கு சரியா இருக்கு. இதை தாண்டி இது எப்படி போக போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரைட். நன்றி கோட்டீஸ்வரன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு.